இவர் பாடினது எப்படி தெரியுமா இருந்தது? இவர் பாடினது எப்படி இருந்ததுன்னா பின்னாடி ஃபயர் போகுதுல்ல அந்த மாதிரி இருந்தது. ஆமாப்பா, தீயா இருந்தது. எனக்கு என்னோட தமிழ் ரொம்ப பிடிச்சது. வாய்ஸ் அண்ட் ஹாய். ஹாய், எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கேன். உங்க தமிழ் சூப்பரா இருக்கு. நன்றி நன்றி. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. விஜய் ஆண்டனி சார் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட கேட்டீங்களா எப்படி வந்திருக்கு என்னன்னா? உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருந்ததோ? எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. எனக்கு லைக் நான் ரெக்கார்டிங் செய்யல. ஒரு அண்ணிட்ட என் அண்ணாட்ட எப்படி கேட்பணும், சரியா இருக்குதோ பிள்ளையா இருக்குதோன்னு கேட்குற மாதிரி தான் நான் ரெக்கார்டிங் பண்ணேன். அப்படின்னா நான் பாடல அண்ணன் சொல்லுவார், லைக் ஒரு விஷயம் சரி என்றால் ஒரு எப்படி சொல்ல எங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கா, ரெக்கார்டிங் பண்ணிக்கல ஒரு பதட்டம் இருக்காது. அப்படின்னா சரியோ பிள்ளையோ என்ன இருந்தாலும் ஃபேஸில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எது தேவையோ அதை எடுத்துருவார். அந்த எது தேவையோ அதை எப்படியாவது வேண்டிடுவார். முகத்தில் அந்த நான் அப்பைக்குள்ள ஒரு புதுவாளாக போயிருக்கிறேன். எனக்கு ஒரு பதட்டம் தெரியாமல் ஸ்மூத்தாக அந்த குழந்தை பிள்ளைக்கு ஊசி ஓட்ட மாதிரி ஸ்மூத்தாக அப்படி என்னை பாட வச்சு எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு அண்ணாக்கு மிக மிக நன்றி. அதே மாதிரி உங்களுக்கு குழப்பமே வேணாம், அண்ணன் தொட்டாலே இட்டு தான். அது 100% உண்மைதான் கதிர். ஆனா எனக்கு இவர் பேச பேச கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நீங்க அப்படி ஓரமா போய் பேசுறீங்க. அப்படி சொல்லலப்பா, தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. வாய்ஸ் இன்னும் நிறைய பாடல்கள் நீங்க பாடிட்டே இருக்கணும். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். ஓகே, நன்றி. மற்ற எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் அன்புறோம். எல்லாருக்கும் நன்றி.